டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். வெல்கம். இப்போல்லாம் நிறைய பேர் தங்கள் பிபியை ரெகுலராக வீட்டிலையே செக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதய ஆரோக்கியத்துக்கு இந்த பிபி ரீடிங்கில் இருக்கிற 2 நம்பரில் எந்த நம்பர் எதுக்கு, அதில் எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மேலே இருக்கிற சிஸ்டாலிக்கா அல்லது கீழே சொல்கிற நம்பர் டயஸ்டாலிக்கா? இந்த வீடியோவில் எல்லா சந்தேகங்களுக்கும் விட காணலாம் வாங்க. இந்த நம்பர்களுக்கு என்ன அர்த்தம், அவை எப்படி உங்கள் இதய ஆரோக்கியத்தை பாதிக்குது, அதை நீங்கள் எது மேலே அதிக கவனம் செலுத்தணும், இதெல்லாம் விவரமாக பார்க்கலாம். அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனாலும் இரத்த கொதிப்பு இருக்குப்பான்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுக்குறாங்களே தவிர நோயாளிகளுக்கு அது என்ன, எது அதிகம், எது முக்கியன்றது தெரியறதில்ல. இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே எது என்ன, எது உங்களுக்கு அதிகம், எது முக்கியம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளட் ப்ரெஷர் பிபின்றது இரத்த அழுத்தம்ன்றது 2 அளவுகளாக குறிக்கப்படுகிறது. சிஸ்டாலிக் பார் டயஸ்டாலிக். முதல்ல சொல்கிறது மேலே இருக்கிறது சிஸ்டாலிக், ரெண்டாவது சொல்கிறது கீழே எழுதப்படுறது டயஸ்டாலிக். உதாரணத்துக்கு 120/80, 120/80 mm மெர்க்குரி. ரெண்டுமே இதய நலனை முடிவு செய்வதற்கு முக்கியமான காரணிகள் தான். சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் மேலே உள்ள நம்பர். இது இதயம் சுருங்கி இரத்தத்தை பம்ப் செய்யும் போது இரத்த குழாய்களின் சுவர்கள் மீது இந்த இரத்தமானது செலுத்தும் அழுத்தத்தை குறிக்கிறது. இந்த சிஸ்டாலிக் பிபின்றது 2 ரீடிங்கில் மேலே இருக்கிறது அதிகமாக இருக்கிற நம்பர். வயசு அதிகமாக இரத்த குழாய்கள் தடிமன் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிறதுனால சிஸ்டாலிக் பிபி அதிகமாகுது. அதிக சிஸ்டாலிக் பிபி ஆனது கீழ்கண்ட நோய்களுக்கு முக்கிய காரணியாகிறது: மாரடைப்பு ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் ஸ்ட்ரோக், சிறுநீரக நோய்கள் கிட்னி டிசீசஸ். இப்போ டயஸ்டாலிக் பற்றி கொஞ்சம் சின்ன லெவலில் பார்க்கலாம். இது இதய துடிப்புகளுக்கு இடையே இதயம் ஓய்வெடுக்கும் போது, ரிலாக்ஸ் ஆகும்போது இரத்த குழாய்களில் இருக்கிற இரத்த அழுத்தத்தை குறிக்கிறது. பிபி அளவு குறியீட்டில் கீழே இருக்கிற நம்பர் குறைவாக இருக்கிற நம்பர். டயஸ்டாலிக் பிபி ஆனது இளம் வயதினருக்கு ரொம்பவும் முக்கியம். ஏனென்னா அவளுடைய இரத்த குழாய்கள் அதிக விரிவடையும் தன்மை, எலாஸ்டிசிட்டி கொண்டவை. அதிக டயஸ்டாலிக் பிபி ஆனது சிறு வயதினர்களுக்கு மன அழுத்தம், மோசமான உணவு முறை இவைகளால் உண்டாகலாம். மிகவும் குறைவான டயஸ்டாலிக் பிபி, எக்ஸ்ட்ரீம்லி லோ டயஸ்டாலிக் பிபி இதயத்துக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைப்பதை குறைக்கிறது. இன்அடெக்வேட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு ஹார்ட் என்று கூறுகிறார்களே அது. இப்பொழுது இந்த பிபி அளவுகளை பற்றி, என்ன அளவு இருக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஷார்ட்டாக. நார்மல் முதல்ல சொன்ன மாதிரி 120/80 mm மெர்க்குரி. ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு அதிகம்னா 120லேருந்து 129 வரைக்கும் சிறிதே அதிகம். சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் 80க்கு கீழே. ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1ன்னா 130லேருந்து 139 சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் 80லேருந்து 89. ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 2 140 அல்லது அதுக்கு மேலே சிஸ்டாலிக்கும், 90 அல்லது அதுக்கு மேலே டயஸ்டாலிக்கும். ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ்ன்றது சிஸ்டாலிக் 180க்கு மேலே, டயஸ்டாலிக் 120க்கு மேலே. இந்த ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ்னால் எமர்ஜென்சி கேர் தேவைப்படும். இப்போ சொன்னதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்புக்கானது. லோ பிபின்னா சிஸ்டாலிக் 90க்கு கம்மியாகவும் டயஸ்டாலிக் 60க்கு கீழாகவும் இருக்கும். 90/60க்கு குறைவாக. சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் இந்த ரெண்டில் எது முக்கியம்? சிஸ்டாலிக்கா டயஸ்டாலிக்கா?
வயதானவங்களுக்குன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சிஸ்டாலிக் பிபி ரொம்ப முக்கியம். அதிக சிஸ்டாலிக் பிபி ஆனது 140க்கு மேலே இருந்தால் 50 வயது மேற்பட்டவங்களுக்கு இதய நோய் ஒரு ஆபத்தை குறிக்கிறது. மிக வலுவான காரணி இது. ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். வயது அதிகமாகும் போது தமனிகளின் சுவர்கள் தடிமனாகின்றன. சிஸ்டாலிக் பிபி அதிகமாகிறது. இது பக்கவாதம், மாரடைப்பு ஆபத்து வருவதற்கான முக்கிய காரணியாக விளங்குகிறது. அநேக முதியவர்களில் தனித்த சிஸ்டாலிக் ஹைப்பர் டென்ஷன் ISHன்றாங்க, ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் ஹைப்பர் டென்ஷன் பரவலாக இருக்கிறது. இதில் சிஸ்டாலிக் பிபி அதிகமாக இருக்கும், டயஸ்டாலிக் நார்மலாக இருக்கும். இது இதய இரத்த குழாய்களின் ஆபத்தை கணிசமாக அதிகமாக்குகிறது. பழங்காலந்தொட்டே சிஸ்டாலிக்கை விட டயஸ்டாலிக் தான் முக்கியம்னு அறிவுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகள் இதய இரத்த குழாய் ஆபத்துக்களை வயதானவர்களை சுட்டி காண்பிக்கிறதுக்கு சிஸ்டாலிக் ப்ரெஷர் தான் முக்கியம், ஸ்ட்ராங்கர் ப்ரெடிக்டர் என்கிறது. சரி, வயசானவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சொன்னீங்க. இளம் வயதினர்களுக்கு 50 வயசுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கு டயஸ்டாலிக் பிபியும் முக்கியம். அதாவது சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் ரெண்டும் தான் முக்கியம். 50 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இதய நோய் வருவதற்கான சிறந்த ஆபத்து காரணியா அறிகுறியா டயஸ்டாலிக் பிபி விளங்குது. டயஸ்டாலிக் பிபி தொடர்ந்து 90 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் அது தமனிகளில் அதிக எதிர்ப்பு இருக்கிறத குறிக்குது. இது நாட்பட்ட இதய சேதத்திற்கு வழிவகுக்கிறது. மிகவும் குறைந்த டயஸ்டாலிக் பிபி ஆனது உதாரணத்துக்கு 60க்கு கீழே இருந்தால் தலை சுத்தல், மயக்கம், களைப்பு இதெல்லாம் வரும். இதயத்துக்கு குறைவான ஆக்சிஜன் வருகிறது. சரி, நாம் எப்போ கவலைப்படணும்? பிபியில் எந்த அளவு இருந்தால் கவலைப்படணும்? சிஸ்டாலிக் பிபி அதிகமாக 140க்கு மேலே இருந்தால் கவலைப்படணும். டயஸ்டாலிக் பிபி அதிகமாச்சுன்னா 90க்கு மேலே இருந்தால் கவலைப்படணும். டயஸ்டாலிக் பிபி குறைஞ்சி 60க்கு கீழே வந்தாலும் கவலைப்படணும். முதல்ல 140க்கு மேலே இருக்க சிஸ்டாலிக் பிபியை பற்றி பார்க்கலாம். பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக நோய்கள் இதெல்லாம் வர ஆபத்து அதிகமாகுது. வாழ்க்கை முறை மாறுதல்கள் தேவை. இதை குறைக்க மருந்துகளும் சில நேரம் தேவைப்படலாம். டயஸ்டாலிக் 90க்கு மேலே போச்சுன்னா இளம் வயதினர்களிடையே குறுகிய அல்லது தடிமனான தமனிகளுக்கு காரணமாக இது வருது. முறையான சிகிச்சை செய்யலைன்னா நீண்ட கால சேதம் விளைவிக்கும். கடைசியாக டயஸ்டாலிக் பிபி 60க்கு கீழே வந்தால் தலை சுத்தல், மயக்கம், ஷாக் இதெல்லாம் வரலாம். டயஸ்டாலிக் பிபி மிகவும் குறைஞ்சா முக்கிய உறுப்புகளுக்கு, முக்கியமாக இதயத்திற்கு இரத்த சப்ளை குறையுது. நீங்கள் எதன் மேல் கவனம் செலுத்தணும்? வயதானவர்கள் 50 வயசுக்கு மேலே இருந்தால் சிஸ்டாலிக் பிபி கவனம் செலுத்தணும். இளம் வயசினர்களுக்கு 50 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் ரெண்டையும் நல்லா கவனிக்கணும். ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்திற்கு சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரெண்டுக்கும் இடையே ஒரு பேலன்ஸ், சமச்சீர் நிலை இருக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். எப்படி பிபியை பராமரிக்கிறது மேனேஜ்மெண்ட்டுன்னா, உப்பை குறைக்கணும், ஹார்ட் ஹெல்த்தி டயட்டை சாப்பிடணும். உதாரணத்துக்கு நட்ஸு, காய்கறிகள், முழு தானியங்கள், லோ புரோட்டீன்ஸ் அடங்கிய உணவை, ரெகுலராக உடற்பயிற்சி செய்யணும், உடல் எடை பராமரிப்பை கவனிக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணும், தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, இது மூலம் மதுவை நிறுத்தி காஃபியை குறைக்கணும், ரெகுலராக பிபி செக்கப் செய்யணும். கடைசியாக இந்த வார குவிஸ் பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் பிபி 140/80ன்னு இருந்தால் எந்த அளவு அதிகம்னு கருதப்படும்? 1 சிஸ்டாலிக் பிபி 140, 2 டயஸ்டாலிக் பிபி 80 அல்லது ரெண்டுமேவா? போன வார குவிஸின் விடை நெல்லிக்காய். மினி டிட்பிட்ஸ். சிறிய அளவு சிஸ்டாலிக் பிபியினுடைய அளவு குறைஞ்சா கூட
கணிசமான அளவு மாரடைப்பு ஆபத்து குறைகிறது என்று சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. சிஸ்டாலிக் பிபியை ஒரு 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி குறைச்சா கூட 20% மாரடைப்பு வர ஆபத்து குறையுதான். பிபியை பற்றி நம்ம டாக்டர் முரளி ஒய்டி சேனலில் இதுவரைக்கும் 7 விதமான வீடியோக்கள் வந்திருக்கின்றன. 1. மாத்திரை இல்லாமல் இயற்கையாக பிபி குறைப்பது எப்படி. 2. இரத்த கொதிப்பு சம்பந்தமான கட்டுக்கதைகள். 3. வயதுக்குரிய பிபி. 4. டேஞ்சரஸ் பிபி டேப்லெட்ஸ். 5. கரெக்டாக வீட்டில் பிபி அளப்பது எப்படி. 6. பிபி ட்ரீட்மெண்ட். 7. பிபிக்கான காரணங்கள், அறிகுறிகள். இறுதி முடிவு தான் என்ன? சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் 2 பிபியுமே முக்கியம்தான்னாலும் சிஸ்டாலிக் பிபி ஆனது 50 வயசானவங்களுக்கு இதய நோய் ஆபத்தை குறிக்கும் முக்கிய காரணி, ஸ்ட்ராங்கர் ப்ரெடிக்டர். அதே நேரம் சிறு வயதினர்களுக்கு, இளைஞர்களுக்கு, 50 வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு டயஸ்டாலிக் பிபியை உதாசீனம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு இதய ஆரோக்கியத்திற்கு திறவுகோல் சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் 2ஐயும் நார்மல் ரேஞ்சுக்குள்ளே பராமரிக்கிறது தான். இதை வாழ்க்கை முறை சீரமைப்பு மற்றும் ரெகுலர் பிபி செக்கப் மூலம் அடையலாம். என்னப்பா அதுக்குள்ளே அடுத்தவங்க மாத்திரை சீட்டை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் பற்றி சொல்லி எது அதிகம்னு சொல்கிறதுக்கா? ஓகே, கோ அஹெட். உங்களுக்கு தான் இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருக்கமே. சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் 2மே இதயத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு முக்கியம் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் ரெகுலராக பிபியை செக் பண்ணுறீங்களா? உங்கள் பிரச்சனை என்னன்றதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.